إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எமது இந்த வளமையான நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய உதவிகளும் வெற்றிகளும் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு அல்லாஹ், இலாஹ், அவனை தவிர வணங்குவதற்கான எந்த ஒரு கடவுளும் இல்லை என்று சான்று பகர்ந்தவனாகவும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய உதவிகளும் வெற்றிகளும் யாருக்கு எப்போது கிடைக்கும், அவைகளை வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்வதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா அன்-நூர்ல 24வது அத்தியாயத்தில் 55வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்களை செய்து வருகிறாரோ, சாலிஹானவைகளை செய்து வருகிறாரோ, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களை இந்த பூமியின் பிரதிநிதிகளாக அவன் ஆக்குகிறான். எவ்வாறு இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை இந்த பூமியினுடைய பிரதிநிதிகளாக அல்லது அதிபதிகளாக அல்லாஹ் ஆக்கினானோ அதே போன்று அல்லாஹ் இவர்களையும் ஆக்கிவிடுகிறான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்ததா, அல்லாஹு தஆலா அவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்திலே அவர்களை உறுதிப்படுத்தி விடுகிறான். அது மாத்திரமல்ல, வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா, அவர்களுடைய பயத்தை அல்லாஹ் ஒரு அச்சமற்ற ஒரு சூழ்நிலையாக மாற்றி விடுகிறான். அல்லாஹு தஆலா பயத்தை பாதுகாப்பானதாக ஆக்கி விடுகிறான். எனவே யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் என்னையே வணங்கட்டும், யார் அவர்கள் எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஒமன் கஃபர பஅத தாலிக், இதன் பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறது. இதனுடைய முழுமையான விளக்கத்தை இந்த இடத்துல சொல்ல முடியாதென்றாலும் சுருக்கமான ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு இதை புரிய வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மனிதனை பொறுத்தவரையும் அவன் இந்த உலகத்தில் ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கிறான், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை தனக்கு அமையணும்னு எதிர்பார்க்கிறான், தனக்கு முழுமையான சுதந்திரம் இந்த பூமியில வழங்கப்படணும்னு நினைக்கிறான்.
தன்னுடைய மார்க்கத்தை அவன் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பாதுகாப்போடு பின்பற்றி வாழணும்னு மனிதன் நினைக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடம் அதற்காக எதிர்பார்க்கிறது என்னண்டா, நீங்க 2 விஷயம் பண்ணணும். ஒன்று அல் ஈமானு பில்லா. அல்லாஹு தஆலா வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், எவர்கள் ஈமானோடு வாழ்கிறார்களோ ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹானவைகளை, அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய எல்லா வகையான நல்ல செயல்களிலும் அவன் ஈடுபடணும். அப்படி இந்த 2 விஷயங்களையும் அவன் சரியாக நிறைவேற்றினால், அவனுடைய ஈமானை சீர்படுத்தி கொண்டு இணை வைத்தல் அல்லது ஈமானுக்கு எதிரான விஷயங்களை அவன் தவிர்ந்து கொண்டு அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நல்ல செயல்களில் ஈடுபட்டால், அந்த நற்செயல்களை பாதுகாக்கின்ற விஷயத்தில் அதை பாழ்படுத்தி விடாமல் அல்லது அந்த நற்செயல்கள் அளிக்கப்படுகின்ற விதமான எந்த ஒரு செயல்களிலும் அவன் ஈடுபடாமல் வாழுகிற போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த பூமியிலே உங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை அல்லது ஸ்திரத்தன்மையை அல்லது இந்த பூமியின் ஆட்சியாளர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். இதில் பல விஷயங்கள் சொல்லப்பட வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை உங்களுக்கு விரும்புகிறானோ அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நிலைப்படுத்தி விடுவான். பொதுவாக மனிதன் விரும்புறது என்னன்னா, அவனுக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாமல் வாழணும். வெளியில் போனால் அவனுக்கு எந்த விதமான அச்சம் இல்லாமல் அவனுடைய பொருளாதாரத்திலேயோ குடும்பங்கள்லையோ அல்லது அவனுடைய எந்த விதமான விஷயங்கள்லையோ அவனுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சேஃப்டி லைஃப், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நாம் அச்சத்துக்கு பதிலாக பாதுகாப்பை நாங்கள் மாற்றி கொடுத்து விடுகிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எனக்கு அடிமைகளாக வாழும். யஅ்புதூனனிடா, அவர்கள் என்னை வணங்க வேண்டும் அல்லது எனக்கு முழுமையாக அவர்கள் வழிபட்டு விட வேண்டும். என்னோடு இன்னும் ஒரு இணை தெய்வத்தை அவன் எனக்கு இணை வைத்து விடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஒரு வாக்களிக்கிறான். உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல, குறிப்பாக சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்கடா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான். வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களது பாதங்களை அல்லாஹ் தரிபடுத்துகிறான், உறுதிப்படுத்தி விடுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனம் நாங்கள் சூரா முஹம்மதுடைய 7வது வசனம் நிறைய ஓதியிருப்போம் அல்லது கேட்டிருப்போம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்கள் அல்லாஹ்க்கு உதவி செய்யணுங்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சீங்கண்டா அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றான். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன, அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நம்மகிட்ட தேவை உள்ளவனா இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் வேற இடத்துல என்ன சொல்கிறான், அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ்ன்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள். நம்ம பாஷையில் சொல்கிறாங்க, நீங்கள் தான் பிச்சைக்காரன், அல்லாஹ் கிட்ட தான் நீங்கள் போக. ஃபுகரான்ற என்ன அர்த்தம்? ஃபகீருடைய பன்மை. ஃபுகரான்றது நீங்கள் ஃபகீர்கள், மிக அதாவது மிஸ்கீன் ஃபகீர்னு 2 இருக்குது. மிஸ்கீன்டா என்னண்டா, அவனுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் ஆனால் அவனோட தேவைகளுக்கு போதல்ல, அவனை தான் மிஸ்கீன்டா அரபுல சொல்லுவாங்க. ஃபகீர்னா என்ன, நம்ம ஊரில் ஒரு ஆள்கிட்ட கேட்ட சொன்னால் அந்த மூலம் தட்டுறாண்டு. ஃபகீர்னா என்னண்டா, அவனோட வாழ்க்கையில் அடிமட்ட ஏழைன்னு சொல்லுவோமே, அவனுக்கு எந்த வழியுமே இல்லாத ஒரு, பிறர்கிட்ட தங்கி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, பிறர்கிட்ட அவன் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் அது ஃபுக்கரான்னு சொல்லுவாங்க. ஃபகீர் ஃபுக்கரான்றது அதில் புளூரல் பன்மை சொல். அல்லாஹ் என்ன சொல்றான், யா யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுக்கரான்றான். நீங்கள் ஃபகீர்களாக இருக்கிறீங்க, நீங்க தான் கட்டும் பரம ஏழைகளாக இருக்கிறீங்க. இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில். வல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹ் இருக்கிறானே அவன் கனி, எவர்கிட்டையும் எந்த வகையான தேவையும் அற்றவன். அல்லாஹ் கனியுன் அல் ஹமீத். அல்லாஹ் நாடினா உங்களை அழிச்சிருவான். நீங்க அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம நினைச்சிட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் பர்சன், நம்ம இம்பார்ட்டன்ட் நமக்கு தான். அல்லாஹ்விடத்தில் நாம இம்பார்ட்டன்ட் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் தானே உலகத்தில் ஆகப்பெரிய இம்பார்ட்டன்ட். 63வது வயசுல
இன்றைக்கி 63ன்றது சும்மா யங்கான வயசுன்னு நம்ம நினைக்கிறோம். 63வது வயசில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்துக்கு உயிருக்கு மேலால் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் உமர் இப்னு கத்தாப் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாயிட்டாங்கன்றதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவருக்கு தெரியும் மௌத்து தாண்டு. ஆனால் அது எப்படி மௌத்தாகுவார் 63 வயசில்? எவ்வளோ நமக்கு தேவைக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ விஷயம் படிக்க வைக்குது. அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. சொன்னாங்க யாராவது முகம்மது மௌத்தா பேதான்னு சொன்னால் வாழலாம் தருவேண்டாங்க. அபூபக்கர் சித்திக் வந்து பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த என்ன செஞ்சாங்க, அந்த அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொன்னாங்க, திப்பு தஹய்ய வ மையித்தாங்க. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி மௌத்தா போனாலும் சரி நீங்கள் நறுமணம் கமழுகிறீர்கள் சொல்லி போட்டு வந்து என்ன சொன்னாங்க, அதாவது தெரிந்து கொள்ளுங்கள், மன்கான யஅ்புது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். முகம்மதை யார் வணங்குறாரோ தெரிஞ்சுக்கிடுங்க, முகம்மது மௌத். முகம்மது வந்து கடவுள் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தமாக சொல்ல வராங்க? அவர் வணங்குறதுக்குரியவர் அல்ல, அவர் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அல்லாஹ் நினைச்சா யாரை வேண்டாலும் தூக்குவான், யாரை வேண்டாலும் இல்லாமாக்குவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், அவனிடத்துல தான் நீங்க தேவையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. நீங்க நாம பெரியவங்கன்னு நாம நினைக்கலாம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நினைச்சாண்டா யஷா யுத்ஹிபுக்கும் வ யஅதி பி ஹல்கின் ஜதீத். அல்லாஹ் இன்னும் ஒரு படைப்பை கொண்டு வருவான். ஒமா தாலிக அலல்லாஹி பி அசீஸ் அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் நம்மிடத்தில் எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் என்னத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறான். என்ன ஹெல்ப் நம்ம பண்ணணும்? யன்சுருல்லாஹ அல்லாஹ் சொல்றானே, நீங்க இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். என்ன ஹெல்ப் அல்லாஹ் விடத்துல நம்ம என்ன, அவன் என்ன கேட்குறான் நம்மகிட்ட சொல்லுங்களேன். அடிச்சு தான் நினைப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன பிரச்சனைண்டா, இது சொன்னால் என்னமாவது மிஸ்டேக் வந்துருமோ அல்லது நம்ம புரிதலில் தவறு வந்துருமோ அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சொல்லுங்க, நீங்கள் என்ன விளங்குனீங்க? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யலன்னா என்ன? உங்களுக்கு நான் ஒரு குழு ஒன்று தாரேன். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னன்றான். அல்லாஹ் மூமின்கள்கிட்ட இருந்து அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட உயிரையும் இஷ்டராண்டா டன், அவர் டீல் முடிஞ்சு விலைக்கு வாங்கிட்டான். என்ன ஆஃபர்? பிஅன்ன லஹுமுல் ஜன்னன்றான், அவங்களுக்கு சொர்க்கம் தாரதா சொல்றான். இது உங்களுக்கு இந்த நான் சொன்ன வசனத்தை விளங்குறதுக்கு ஒரு சப்போர்ட் ஆயிடும். அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குற உதவி என்ன? அது அந்த உதவியை நீங்க சொல்றது மனிதாபிமான ரீதியான சில விஷயங்கள். ஓகே, அது ஒரு சின்ன அது நீங்க சொல்றதுல ஒரு பகுதி. முழுசா அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கிற உதவி என்ன? அல்லாஹ்வோட பாதையில எல்லாத்தையும் நம்மளோட காலத்தை நேரத்தை பொருளை கொடுக்குறது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்குலாம் சுற்றுறீங்க. ஏவல்களை ஏற்று விலக்கல்களை தவிர்த்து நடக்கிறது எல்லாம் அதாவது தனவுன்னு சொல்லுவாங்க. அதில் வகைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிரதான விஷயம் ஒன்று இருக்குது. சொல்லுங்க, எல்லாம் வந்துடும். அதுதான் மெயின் பாயிண்ட். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹதீஸில் வருது, இன்னொரு ஹதீஸில் புகாரில் வருது, யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக். நீ பேணுதலாக நடந்துக்கிட்டேன்னா அல்லாஹ் ஒன்னா பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பேணுதலோட நடந்து கொண்டேண்டா அல்லாஹ் ஒன்ன பாதுகாப்பாண்டு ஹதீஸில் வருது. அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு சரணடையணும். முதலாவது விஷயம், அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்ளணும். அந்த ஈமான் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை முறையை உலகத்தில் வாழணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டப்பட்டு போயிட்டான், நஷ்டமடைந்து விட்டான். காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான செயல்களில் ஈடுபட்டவர்களை தவிர. அடுத்தது வதவாஸவ் பில் ஹக், அப்படின்னா என்ன? தவாச, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக்கை கொண்டு உபதேசம் செய்து கொள்வது. வதவாஸவ் பிஸ் ஸப்ர், வாழ்க்கையில் நாங்கள் சத்தியம் என்கிற அந்த பாதையில் போகிற நேரத்தில் பல வகையான விஷயங்களில் நாம் பொறுமை காக்கணும். அன்வா உஸ் ஸப்ர், பொறுமையினுடைய வகைகள் நமக்கு தெரியும். ஒன்று, அதாவது கடமைகளை நிறைவேற்றுகிற போது நாம் அதில் பொறுமையாக்கிறது. சோதனைகள் வார நேரத்தில் அதில் பொறுமையாக்கிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், நோய், இதில் எல்லாம் நாம் பொறுமையாக்கிறது. அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிடாமல் நமக்கு நோய் வரலாம். அந்த நோய் ஒரு நாளோ அல்லது பல நாளோ அல்லது பல வருடங்களோ
சில போது மௌத்து வரைக்கும் அந்த நோயோடையே நம்ம என்ன செய்யலாம், மௌத்தா போகலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பாருங்களேன், என்னைய மட்டும்தானே அல்லாஹ் நோயாளியாக வச்சுக்கிறாண்டு அல்லா இடத்துல நாங்கள் அதிருப்தியோட வாழையிலுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை விரும்புறான்டா இப்தலாஹும், அவர்களை சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, சோதனை வார நேரத்தில் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளணும். ஏன், இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா ஆதா, அல்லாஹ் எதை நமக்கு தந்தானோ அதுவும் அல்லாஹ்வுடையது, எதை அவன் நம்மிடமிருந்து எடுத்தானோ அதுவும் அல்லாஹ்வுடையது. ஆரோக்கியம் நம்மடையா? இல்லை, அவன் நாடினா நம்மளை நோயாளியாக்கலாம். பொருளாதாரம் நம்மடையா? அவன் நாடினா அதை பறிக்கலாம். செல்வாக்கு நம்மடையா? நாடினா பறிக்கலாம். நம்முடைய பதவிகள், செல்வாக்குகள், வீடு வசதி, இந்த உலகத்தில் உள்ள எதை எடுத்துக்கிட்டாலும், கல்வி, எந்த நேரம் வேண்டாலும் நம்மகிட்ட இந்த அல்லாஹ் என்ன செய்யலாம், அதை தூக்கலாம். தூக்கலாமா இல்லையா? தூக்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதை நம்மிடமிருந்து எடுத்தாலும் நாம் அந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கிறோம், அல்லாஹ்வோட நம்மளோட ரிலேஷன் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்கிறது, ஒமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். இந்த வசனம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சிலர் இருக்கிறாங்க ஒரு ஓரத்தில் நின்று கொள்றாங்க, எந்த பக்கம் சான்ஸ் வந்தால் அந்த பக்கம் போகிற மாதிரி. சரி வளர்ந்தா நமக்கு சார்பாக இருந்தால் அந்த சார்பான இடத்துக்கு போகிறது, நமக்கு எதிராக இருந்தால் டக்குனு மாறிடும். அதாவது சொல்லப்போனால் அந்த ஒத்த காலில் நிற்கிற மாதிரி. அப்போ மனிதர்கள் சில பேர் அப்படி இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் இஸ்மான் நபி அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், எப்படி அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது பிரச்சனை வந்தால் இன்கலப அலா வஜி, அப்படியே அடுத்த பக்கம் மறந்துடுறான். அல்லாஹ் சொல்றான், ஹஸிர துன்யா வல் ஆখিরাহ, இந்த உலகம் அவனுக்கு நஷ்டம், மறுமையும் நஷ்டமாகி விடுகிறதுன்றான். அப்போ உலகமும் நஷ்டமும் மறுமை ஏன் அப்படி நடக்குதுண்டா, நாம் எல்லா நேரத்திலும் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தான் வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர். அந்த இடத்துல அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற விஷயம் என்ன, நாங்கள் என்ன செய்யணும், ஈமானோட வாழணும். நமக்கு ஹெல்ப் பண்ண முதல்ல என்ன, வக்கான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல், யாருக்கு தெரியும் அடுத்த சொல்லு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வக்கான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மூமின்களுக்கு ஹக்கன் கண்டிப்பாக கிடைக்கும். அவ ஈமான் என்பது வெற்றிகளையும் உதவிகளையும் அடைந்து கொள்வதற்கான முதலா விஷயம். அல்லாஹ்க்கு உதவி செய்யுங்கண்டா உங்களுக்கு உங்கள்கிட்ட எந்த தேவை, நீ நாம வணங்குறோம் அல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது, உங்களில் ஆரம்பத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்து நீங்க வாழ்றவங்க உலகம் அழிய போற வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களும் ஜின்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷன்ல ஆக நல்லவர்களாக நாம் அவ்வளவு பேரும் மாறப்போறோம் அப்படின்னா கூட அல்லாஹ்வுக்கு எதுவும் கூடாது, ஒன்றும் அல்லாஹ்வுக்கு கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறீங்க. எப்படி, நீங்க மட்டுமல்ல, ஆதம் நபியிலிருந்து உலகம் அழிய வரை உள்ள மனிதர்கள் அனைவரும் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம முடிவெடுக்கிறோம். எப்படின்னா நாம எல்லாம் ஆக பட்டு மோசமான ஒருத்தனா மாறுவோம். அல்லாஹ்வுக்கு அப்பையும் எதுவுமே குறையாது, ஒன்றும் கூடவும் மாட்டாது, ஒன்றும் குறையவும் மாட்டாது. அப்படின்னா நம்மளோட இபாதத்து என்னத்துக்கு அல்லாஹ்க்கு? நாம் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தான் நீங்க நல்லது செய்றீங்க. சில ஆட்கள் சொல்றான், அதாவது இந்த மார்க்கத்துக்கு வந்ததால நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தானே அது ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லலாம், நீங்க என்னது எனக்கா நீங்க உங்களோட ஞாபகத்தை சொல்லி காட்டுறீங்க, என்னமோ நான் அல்லாஹ்வுக்கு என்னமோ பார்த்தீங்களா இஸ்லாத்துக்கு வந்த நீ வந்தா யார் உனக்குத்தான் நீ நன்மை செஞ்சுக்கிற, அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் இல்லையாதால. அல்லாஹ் அநியாயத்தை பற்றி சொல்ற நேரத்தில் கூட ஒமா வலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன், நாம யாருக்கு அநியாயம் பண்றல, அவன் தனக்குத்தானே அநியாயம் பண்றான். அப்ப மனிதன் நல்லவனாக வாழ்றது என்பது மனிதனுக்குத்தான் நல்லதே தவிர அல்லாஹ்வுக்கு அதால எதுவும் கூடாது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்ற, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் உதவியாளர்களாக இருப்பது என்பது முதலாவது. நாம் அல்லாஹு தஆலா நஷ்டத்திலேருந்து தப்புற வழியை சொல்லும் போது ஈமான சொல்றானா இல்லையா? நாங்கள் முதலாவது அல்லாஹ் சொல்றான், எவர்கள் ஈமான் கொண்டார்களோ என்று சொல்றோம். அப்போ அல்லாஹ்வுடைய உதவியை நாம் அடையணுமா இருந்தா அல்லாஹ்வுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும்டா, நாங்க அல்லாஹ்வை நம்பணும். அப்ப வெறுமனே நம்பிக்கையோடு நிப்பாட்டி கொள்ளலாமா? இல்லை. ரெண்டாவது என்ன, சாலிஹான நல்ல செயல்கள், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை நாம செய்கிறோம், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்றோம், அல்லாஹ் எதெல்லாம் அநியாயம் என்று சொல்றானோ அதையெல்லாம் விட்டு நாங்கள் ஒதுங்குறோம், அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கட்டாயமாக சொல்லிக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வோட குர்ஆன் நாங்கள் படிக்கிறோம், நபிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம், வாழ்க்கையில் நம்மளோட என்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்ம சிந்திக்கிறோம், நம்மளை பற்றி நாமளே விசாரணை செய்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களை நம்ம செய்கிறோம். இதைத்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம்.
கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ் நம்மிடத்தில் தேவையுள்ளவன் நீங்க செஞ்சாதான் அவன் அல்லாஹ் நாடினால் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும் ஒரு நல்லவனை வச்சு தான் அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் வளர்க்கணும்லாம் இல்லை. இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு கெட்டவனை வச்சு கூட இந்த மார்க்கத்தை வலுப்படுத்திடுவான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த மார்க்கத்திலிருந்து வெளியே போனீங்கன்னா இன்னும் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்வை விரும்புவார்கள், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கணும்டா நாம் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக இருக்கணும் என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற விஷயம் என்னென்றால், நாம் நல்லவர்களாக வாழணும். அல்லாஹ்வை ஈமான் கொள்ற விஷயத்துல, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுற விஷயத்துல அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாங்கள் மாறிவிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல சூரா காஃபிர்ல 51, 52 ஆகிய வசனங்கள்ல சொல்றான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யான்றான். என்ன சொல்றான்? நாம் நம்முடைய தூதர்களுக்கும் உதவி செய்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில் மூமின்களுக்கும் நாம் உதவி செய்கிறோம்ன்றான். இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும். புரிஞ்சுட்டா? அப்ப சப்ஜெக்ட் என்ன? அல்லாஹ் உதவின்னு கேட்கிற விஷயம் என்னண்டு, அல்லாஹ் தூதர்களுக்கும் உதவி செய்யறான். ஏன்? அவங்க ஈமான் மட்டும் கொள்ளல, இந்த மார்க்கத்தை சமுதாயங்களுக்கு கொண்டு போறதுக்காக அல்லாஹ் அனுப்பினவங்க தான் தூதர்கள். அல்லாஹ்வுடைய தீன இந்த சமுதாயத்தினத்தில் எத்தி வைக்கிற அந்த வேலையை செஞ்சவங்க. எனவே அந்த பணியில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்கிறான். வல்லதீன ஆமனூன்றான், மூமின்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்கிறான். ஃபில் ஹயாத்தி துன்யா. முதல் கண்டிஷன் என்ன வச்சான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணினீங்கன்னா தான் அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப இங்க என்ன சொல்றான்? மூமின்களுக்கு உதவி செய்வான்றான். அப்படின்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஈமானத்தான். முதலாவது ஈமான் இல்லாம நாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல எக்ஸெப்ட் இல்லை. இணை ஷிர்க் வச்சுக்கிட்டு நாங்க அல்லாஹ்வுக்காக எதையாவது செஞ்சா அது அல்லாஹ்விடத்துல என்ன சரி செல்லுபடியாகுமா? இல்லை. நாளைய மறுமையில கதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅ மன்சூரான்றான். எல்லா அவங்களோட செயலெல்லாம் கொண்டு வந்து புழுதியாக நாங்கள் பறக்க விட்டுருவோம்ன்றான். எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் இந்த இடத்துல வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யான்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஈமான் கொண்டவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம். வயௌம யகூமுல் அஷ்ஹாத். மறுமை நாளிலே சான்றுகள் முன்னிறுத்தப்படுகிற அந்த நாளிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். உலகத்திலும் உதவி செய்வோம், கியாமத்தினாலே உதவி செய்வோம். வயௌம லா யன்ஃபஉ ஸாலிமீன மஅதிரத்துஹும். அநியாயம் செய்துவிட்டு மறுமையில வந்து நிற்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட எந்த விதமான எக்ஸ்கியூஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த விதமான அவங்களோட விஷயங்களுக்கு அவங்க சொல்ற காரணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலஹுமுல் லஅன. அவர்களுக்கு சாபம் இருக்கிறது. வலஹும் சூஉத்தார். அவர்களுக்கு ஒரு கெட்ட இடம் இருக்கு. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் அங்க சொல்றான். ஒரு சாரார் வெற்றி பெறாங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, இன்னும் ஒரு சாரார் கேவலத்தையும் சாபத்தையும் இழிவையும் நரகத்தையும் அடைகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஈமான் என்பதுதான் நீங்க அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்கள் என்று சொல்ற விஷயத்துல முதல் விஷயமா நீங்க ஈமானோட வாழணும். ஈமானோடு வாழ்றீங்க, மனிதர்கள வகையில பாவங்களோ அல்லது சில ஏதாவது குற்றச் செயல்களோ அல்லது தடுக்கப்பட்டவைகளோ அல்லது ஆகமாக்கப்பட்ட விஷயங்களை சில விஷயங்களை நீங்க செய்ய தவறுறீங்க, கடமையில நீங்க பொடுபோக்கா இருக்கிறீங்கன்னா இந்த ஈமானால் என்றைக்காவது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஹதீஸ்ல வருதா இல்லையா? நம்ம பார்த்தோம், சஹீஹ் முஸ்லிம்ல பார்த்தோம். அதாவது எந்த அளவுக்கு சொன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போய்த்தாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போய்த்தாங்க. அவ இப்போ மூமின்களில் சில பேர் வந்து சொல்றாங்க, எங்களோட தாப்பா இருந்தாங்க, பயானுக்கெல்லாம் வந்தாங்க, தொழுதாங்க, பள்ளிக்கு வந்தாங்க, நாங்க எல்லாமே பண்ணினாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க யாரெல்லாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்குங்க. ஈமானோட இருந்தாங்க, ஆனா பாவம் தவறுகள் பொடுபோக்கா இருந்தவங்க, அவன் நரகத்திலிருந்து வெளியாக்குறாங்க. அதே மாதிரி நபிமார்கள் வந்து சிபாரிசு பண்ணாங்க, வெளியாக்கப்படுறாங்க. சிலர் மலக்குமார்கள் வாராங்க, வெளியாக்கப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணிட்டாங்க, நபிமார்களும் சிபாரிசு பண்ணிட்டாங்க, மூமின்களும் சிபாரிசு பண்ணிட்டாங்க. இப்ப யார் பண்ணணும்? அல்லாஹ் தான் பண்ணணும். மலக்குமார்களுக்கு இரக்கம் இருக்குதுண்டா, நபிமார்களுக்கு இரக்கம் இருக்குதுண்டா, மூமின்களுக்கு நம்மளை பத்தி நம்மளோட இருந்த உங்களுக்கு இரக்கம் இருக்குதுண்டா, உங்களை விட படைச்ச ரப்புக்கு என்னல எவ்வளவு இரக்கம் வைக்கும். அல்லாஹ் சொல்ல, என்னோட இரக்கம் தானே அர்ஹமுர் ராஹிமீன், நான் தானேப்பா, பார்த்தா நான் தானே எல்லாரையும் வெளியாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி போட அல்லாஹ் தன்னுடைய கரத்தை நரகத்துல போடுறான், அவங்களை வெளியேற்றுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லம் யஅமலு லில்லாஹி கைரன் கத். அல்லாஹ்வுக்குன்னு ஒரு நன்மையும் செய்யல.
அப்போ எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்க? ஈமான் மட்டும்தான் இந்த ஷிர்க்வாதிகளுக்கு போகலுமா? போகவே இல்லாது. லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக். அல்லாஹு தஆலா சொல்றான் நபியை பார்த்து, நீங்க ஷிர்க் வச்சாலும் உங்களோட அமல் எல்லாம் அழிஞ்சிரும். மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம். போகவே இல்லாது. அப்போ ஈமான் என்பது நீங்கள் அமல்களிலேயே நீங்கள் இல்லைன்னா கூட அதில் அர்த்தம் நேர போகவே இல்லாது, அங்கே கடந்துட்டு தான் போகணும். அது எவ்வளோ காலத்துக்கு போகிறோம்னாலும் அல்லாஹ் அங்கே சொல்லலை. அப்போ அது முக்கியமான ஒரு விஷயம். ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமானோட வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்காவது வெற்றி தான். உங்களோட செயல்களில் நீங்கள் தவறு விட்டாலும் அல்லாஹ் என்றைக்காவது என்ன செய்வான்? நரகத்திலிருந்து வெளியாக்குவான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலக்கது அர்சல்னா மின் கப்லிக ருசுலன். உங்களுக்கு முன்னால் நாம் தூதர்களை அனுப்பினோம். இலா கௌமிஹிம் ஃபஜாஊஹும் பில் பையினாத். அவர்கள் தெளிவான ஆதாரங்களை அந்த சமுதாயத்திடம் கொண்டு வந்தார்கள். ஃபன்தகம்னா மினல்லதீன அஜ்ரமு. நாங்கள் குற்றவாளிகளை கொண்டு இவர்களை பழி வாங்கினோம். கெட்டவர்கள் இந்த தூதர்களுக்கு அநியாயம் பண்ணினார்கள். அல்லாஹ் சொல்றான், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். மூமின்களுக்கு உதவி செய்வது யாருக்கு? மூமின்களுக்கு உதவி செய்வது எங்களுக்கு கடமை. ஹக்கன் அலைனாண்டா எங்களுக்கு கண்டிப்பாக அது அவசியம் என்று அல்லாஹு தஆலா மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று சொல்றான். எனவே தான் மூமின்களுக்கு அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான், ஃபஸ்பிர் இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். பொறுமையா இருங்கப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு இழப்புகளா, பாதிப்புகளா, நோயா அல்லது பிரச்சனையா, எதிரிகள் உங்களை அநியாயப்படுத்துகிறாங்களா, உங்களுக்கு பல வகையான சோதனைகளா, தொழிலில் சோதனையா, பொருளாதாரத்தில் சோதனையா, அடுத்த வீட்டுக்காரனால சோதனையா, பிள்ளைகளால் சோதனையா, மனைவிகளால் சோதனையா, குடும்பத்தால் சோதனையா, ஊரால் சோதனையா, பொறுமையாக இருங்க. நியாயமாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து வாழுங்க. உண்மைக்காக மட்டும் வாழுங்க. ஈமானோடு வாழுங்க. இன்னல் ஆகிபத லில் முத்தகீன். நல்ல முடிவு தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கும். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வ இன் தஸ்பிரு வ தத்தகு. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பயந்து நடந்தால், ரெண்டு கண்டிஷன் வைக்கிறான் அல்லாஹ். என்ன செய்யணும்? ஒன்று அஸ்ஸப்ர், ரெண்டாவது அத்தக்வா. இந்த ரெண்டையும் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடித்தால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆன். அவங்க செய்கிற சூழ்ச்சிகள் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்றான். அல்லாஹ் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவான். இதில் ரெண்டு விஷயம் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன? பொறுமையாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இன்னல்களை பொறுத்து கொண்டு அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய துன்பத்தை நீக்குவான், எனக்கு உதவி செய்வான், எனக்கு பாதுகாப்பான், என்னை எப்படி இருந்தாலும் என்னை உயர்த்துவான். இருக்கணுமா இல்லையா? இந்த பொறுமை நம்மள்கிட்ட இருந்தால் இழந்துடப்படாது. ஒரு நோய் வருதுன்றா 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் போனோன்னு ஒரு ஆள் வருவார், ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுற மாதிரி வருவார். என்ன இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் கொண்டு போயாச்சு, சும்மா பைத்தியக்காரர்களாக நீ வச்சிருக்காதீங்க, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். சும்மா டாக்டர் மாதிரி எல்லாம் சும்மா அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அந்த போனால் எங்கே இருக்கிறாங்க, எங்கே ஓமானில், எங்கள் சிறியிலாட்டி ஸ்ரீலங்காவில் போனீங்களாய்க்கும் என்னமோ செய்வார், உங்களை ஏமாற்றி உங்களை காசெல்லாம் வாங்கி உங்களை மூத்தாக்கி அனுப்புவார். அப்படின்னா அந்த கடைசி நேரத்தில் போய் ஈமான் நடந்துட்டு போகிறது. பொறுமையாக இருக்கணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்களா இல்லையா? யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரம் போச்சு, என் குடும்பம் போச்சு, எனக்கு ஒரு துன்பம் என்னது தீண்டிட்டியா அல்லா இடத்துல கேட்டாங்க. என்ன செய்ய? எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தான், பல மடங்காக கொடுத்தான். எனவே நாம் பொறுமைன்றதுக்கு தானே அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். இது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொன்னா நம்ம எல்லாம் உதவி, நம்மட டாக்கெட்டெல்லாம் வேற. நம்ம இப்படி ஒரு பிளான் வச்சு இங்கிட்டு இப்படி போனால் இப்படி நடக்கும், அப்படி போனால் இப்படி நடக்கும். அல்லாஹ் மறந்துடுறது. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாவோட கொஞ்சம் சரணடைவோமே, அல்லாவோட நம்ம இஸ்திக்பார் செய்வோமே, அல்லாவோட நம்ம ரிலேஷனை கூட்டுவோமே, அல்லாவோட நம்ம கிட்ட இல்லை நம்ம பிளான் பண்ணுறோம், இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும், இப்படி செஞ்சால் இப்படி ஒன்றும் நடக்காது. உதவி எங்கேருந்து வரணும்? ரப்புல் ஆலமீன் செய்யணும். இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சிட்டாண்டா உங்களை யாரும் வெல்ல முடியாது. வ யஹ்துலுக்கும், உங்களை உதவி செய்யாமல் அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்றால் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅத். அல்லாஹ்வை தவிர யாரப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறான்? அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் உங்களுக்கு என்ன வாழ்க்கை? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லிவிட்டேன்னு சொன்னான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன்றான். மூமின்களாக நீங்க இருந்தீங்களா தவக்குல் அல்லாஹ்ட்ட வைங்கன்றான். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்குறான். நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறான்னு சொன்னமே, தவக்குல் வையே. நான் தரலைண்டா வெறுத்துறாத, நான் தரலைண்டா நம்பிக்கை இழந்துடாத. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? பாவம் செய்கிறோம் மனுஷன்,
ஒரு அளவுக்கு மேலே பாவம் செஞ்சால் நம்மளோட உள்ளத்தில் என்ன, இதுக்கு மேலே எல்லாம் நம்ம அல்ல இடத்துல செய்வார் செஞ்சு இதுலேருந்து மீண்டு அல்ல நம்மளை மன்னிக்கிறது சாத்தியம் இல்லை. அந்த 100 கொலை செஞ்சால் என்ன செஞ்சால் ஒரு ஆட்டை போய் எனக்கு என்ன நான் இப்படி 99 கொலை செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே மன்னிப்பா உனக்கா அப்படின்னா அவர் எங்கொண்டாச்சு, எனக்கு மன்னிப்பு கிடைக்காது நீ எனக்கு இங்கே உட்காந்து நிற்பானே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்பா வர உள்ளம் தாங்கல. இன்னும் ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படித்தான் நான் 99 கொலை செஞ்சுட்டேன். அப்படியா? அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அடியானுக்கும் இடையில யாரும் திறப்பட முடியாது, யாரும் திறப்பட முடியாது. என்ன செய், இது ஹப்பி அர்தின் கதா வ கதா, இப்படி ஒரு இடம் இருக்குது அங்கே போ. ஃபஇன்ன பிஹா உனாசுன், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறாங்க, யஅபுதூன அல்லாஹ் தஆலா ஃபஅபுதில்லாஹ மஅஹும், அவங்களோட சேர்ந்து அல்லாஹ் வணங்கு. ஃபலா தர்ஜி இலா அர்திக், தயவு செய்து இந்த இடத்துக்கு மறுபடி வந்துடாதேன்னா உடனே கொலகாரனாக்குன்னு இந்த இடம் தான், இந்த மக்கள் தான். லா தர்ஜி இலா அர்திக் ஃபஇன்னஹா அர்து சூ, மோசமான இடம் இது அப்படின்டா. அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்றான், மன்னிக்கிறான். அப்ப மன்னிப்பை நாங்க நிராசை அடையலாமா? அல்லாஹ் என்ன சொல்றான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் இரக்கக்காரன், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான் என்ன, நீங்க மன்னிப்புக்காக என்னட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறான், என்ன முழுசா நம்பணும்னு எதிர்பார்க்கிறான். எப்படி, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், எல்லாத்தையும் அவன் மன்னிப்பான். நிராசை அடையாதீங்க. எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் இறுதி மூச்சு ஒரு 2 நிமிஷம் கிடைக்குதா அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், எவனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், அபூ தாலிப் எவ்வளோ ஹெல்ப் ஆயிருந்தார், இஸ்லாத்துக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சார், ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ ஹெல்ப் ஆயிருந்தார், எதிரிகளுக்கு ஒரு அரணா இருந்தார். அவர் களிமா சொல்லலை, கடைசி மூமெண்ட்ல போய் நிற்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ காலம் குஃப்ரில் இருந்தீங்க பரவாயில்லை, இந்த நேரத்திலேயாவது நீங்கள் களிமா சொல்லுங்க, அதை வச்சு நான் உங்களுக்காக போராடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் இதைத்தான் சகோதரர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். இறுதி நேரம் வரைக்கும் உங்களை கூப்பிடுறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர், தொண்டை குலுக்கிட்ட உயிர் வார அந்த நேரம் வரைக்கும் நீங்க தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏற்கிறான். அதைத்தானே கூப்பிடுறான், வாங்கடாப்பா யா இபாதி அல்லதீன, என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடுறான். யார? அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைச்சிட்டீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. நீங்க தொழாமை இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க நோன்பு பிடிக்காட்டி எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க அமர்ச்சியாட்டி எனக்கு என்ன பிரச்சனை. அல்லாஹ் என்ன கேட்கிறான், உங்களுக்கு தான் நீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களோட ஆத்மாவுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க, மோசம் பண்றீங்க, வாங்க நம்பிக்கை இழக்காதீங்கன்றான். எனவே தவக்குல் அல்லாஹ் மேல நீங்க வைங்கன்ற அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறதுனா, ஹெல்ப் பண்ணுற உடனே நம்ம இன்றைக்கு இப்போ ஷாவுக்கு பிறகு கேட்டால் சுபுவோட ஹெல்ப் வந்துடணும், அப்படி தானே நம்ம எதிர்பார்க்கறது. அல்லாஹ் நம்மளோட பொறுமையில உச்சகட்டத்தை பார்க்குறான். எவ்வளோ நாள் இவன் காக்குறான் பார்ப்போம், இந்த நோய்க்காக எவ்வளோ காலம் பொறுமையாக்கிறான், இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வாரத்துக்கு எவ்வளோ காலம் பிரச்சனை எதிர்பார்த்துட்டிருக்கிறான், இதுலேருந்து அவன் எப்படி வெளியே வாரான் எல்லாம் பார்க்கறது தான். இது மார்க்க பணியாக இருந்தால் கூட, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்குள்ள லேசா போகலாம்னு நினைக்கிறீங்களா? ஏதோ களிமா சொல்லியாச்சு தொழுதாச்சு மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான் இல்ல. அதாவது வலம்மா யாச்சிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுக்கு வந்த சோதனைகள் வராம எவ்வளவு அல்லாஹ் சொல்றான், உங்களை சும்மா படைக்கல, உங்களை சோதிப்போம். உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்களும் சோதனைகளும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வத்தர்ரா, துன்பங்களும் சோதனைகளும் அவர்களை பிடித்துக் கொண்டது. வஸுல்ஸிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். எதுவரையும்? ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு, தூதரே கேட்டாரு, யா அல்லாஹ் எங்களுக்கு எப்போ நீ உதவி செய்ய போறா, எப்போ நீ உதவி செய்ய போறா? உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நூஹ் நபியோட வரலாறு அடிக்க நான் சொல்லுவேன். 950 வருஷம், 950 வருஷத்துல லாஸ்ட் மூமெண்ட்ல கூட கப்பல் செய்யும் போது இந்த பைத்தியக்காரன் கப்பல் செய்யலான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நூஹ் நபி என்ன சொன்னாங்க, இன் தஸ்கரு மின்னா, எங்களையா நீங்க கிண்டல் பண்றீங்க, கேலி செய்றீங்க, ஃபஇன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு. எப்ப அல்லாஹ் அழிக்க போறன்னு உறுதி சொன்னதுக்கு பிறகுதான் 950 வருஷம் பொறுமையா இருந்தாங்களா இல்லையா? என்ன செஞ்சான்? அந்த சமுதாயத்தில் கண்ணுக்கு முன்னுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்தி, இந்த பாருங்க மகன் பார்த்துக்கிட்டத்தக்க அழிஞ்சு போனானா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்பவன் அவன் சோதனைகளை கொடுத்து பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனை பொறுத்தவரையும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும்.
ஒன்று பொருளாதாரத்தில் வரும், குடும்பத்தில் வரும், பிள்ளையில வரும், அல்ல எல்லாத்துலேயும் வரும். எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி ஹத்தியா, அல்லாஹ்வை அவன் சந்திப்பான், அவனுக்கு எந்த பாவம் இருக்காது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். எனவே அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள், தூதரும் தூதரோடு ஈமான் கொண்டவர்களும். அல்லாஹ் சொல்றான் மத்தா நஸ்ருல்லாஹ், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன். அல்லாஹ் உதவி தானே, பயப்படாதீங்க, அது உங்களுக்கு தான் உதவி. ஆனால் பொறுக்கணும். ஹப்பாப், அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஹப்பாபின் அரத் அடிக்கடி பயான்கள் எல்லாரும் பேசுவாங்க. நானே 2-3 முறை சொல்லிப்பேன் நினைக்கிறேன். வந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அலா தஸ்தன்சிருலனா. இஸ்தன்சர்ன்றது ஹெல்ப், அல்லா இடத்துல உதவி தேடுதல் அர்த்தம். இஸ்தகுபரண்டா மன்னிப்பு கேட்குறது, நசரண்டா உதவி செய்தான், இஸ்தன்சரண்டா உதவி கேட்டான் அர்த்தம், கஃபரண்டா மன்னிச்சான், இஸ்தகுபரண்டா மன்னிப்பு கேட்டான் அர்த்தம். இஸ்திகுபார் மன்னிப்பு கேட்குறது. அப்ப கேட்குறாங்க, அலா தஸ்தன்சிருலனா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உதவி கேட்க மாட்டீங்களா? ஏதாவது பிழையா அந்த வார்த்தை? இந்த வார்த்தையில சரி பிழையா? இல்லை. அல்லா ததுல்லாஹ லனா, எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய மாட்டீர்களா என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கது கான கபலக்கும். என்னப்பா திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? உங்களுக்கு முன்னால் சில பேர் இருந்தாங்க, யுஹது ரஜுல் ஃபயுஹ்ஃபரு லஹு ஃபில் அர்த், அவரை கொண்டு வந்து பூமியில குழியை தோண்டி அதுக்கு அந்த குழிக்குள்ள வச்சு ஃபயுஜஅலு ஃபீஹா ஃபயுஜாஉ பில் மின்ஷார், மரம் அறிகிற வாளிக்குது, அதை கொண்டு வந்து ஃபயூதஉ அலா ராசி, தலையில வச்சு அவரை ரெண்டாக என்ன செய்வாங்க? புலப்பாங்க. மாய சுத்துஹு தாலிக அந்தீனி, அவங்க இந்த மார்க்கத்தை விட்டு போகலை. இன்னும் சில ஆக்களை கொண்டு இரும்பு சீப்பால் வாரி எடுப்பாங்க, ரத்தம் சதை அப்படியே தாக்கப்படுற அளவுக்கு சொல்லி போடுற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லாகின்னக்கும் தஸ்தஅஜிலுன், அவசரப்படாதீங்கன்றாங்க. நமக்கு சில விஷயங்கள் நடக்கும், நம்ம இதோட அழிஞ்சு போயிடுவோமாக்கும், இதோட அவமானப்பட்டுருவோமாக்கும், இதோட நம்ம முடிஞ்சுது, இதோட நம்ம எழுப்பி நடக்க இயலாது, இதோட நம்ம அவ்வளவுதான் என்று நம்ம ஃபெடப்பாகப்படாது. என்னோட ரப் இருக்கிறான், அவன் நாடினதை செய்வான். அவனை தாண்டி யாராவது நமக்கு வந்து உதவி செஞ்சிடலாமா? ஒமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ், உதவி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அவன் உதவி செஞ்சாதான், இல்லாட்டி உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணுண்டாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நன்மை செய்யலாது. அல்லாஹ் மறைச்சிருவா சில நபர்களை. எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்யண்டாலும் அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சொல்லிவிட்டு பொறுமையா இருங்க. வல்லாஹி லயுதிம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர, இந்த மார்க்கம் முழுமை வரப்போகிறது. எதுவரையும் ஹத்தா யசீர ராக்கிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், இந்த யமன்ல இருக்கிற சன்ஆலேருந்து ஹதரமௌத்ன்றது அன்றைக்கு ஒரு பயங்கரமான இடம். அப்படி மனுஷன் போட உயிரோட குளத்தி விட்டுருவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு இல்லாத இடம். அந்த இடைவெளிக்கு மத்தியில் ஒரு மனிதன் தனியா போவான், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு காலம் வரப்போகுது. வந்துதா இல்லையா? அப்போ அல்லாஹ் உதவி செய்வான உடனே நமக்கு உடனே இமீடியட் ஹெல்ப் உண்டு. அல்லாஹ் இடத்துல என்ன செய்யலாது? அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி வச்சுக்கிறான்டா, எங்கேயோ ஒரு சைடால நம்மளை கொண்டுட்டு போயிடுறான்னு அர்த்தம். அப்படித்தானே? நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தரலைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? இன்னொரு ஸ்டெப் எடுப்போம். ஓகே, இப்படி ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமே, இப்படி ஒன்று செய்யலாமே, அப்படி ஒன்று செய்யலாமான்னு நம்ம இன்னொரு ஸ்டெப்புக்கு செய்கிறோம் தானே. இதுதான் அல்லாஹ் எங்களை கொண்டுகிட்டு போகிறவே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்குள்ள அணிந்தாங்க, எவ்வளோ சோதனை. ஏற்கனவே ஒரு பாதிப்பு. என்ன பாதிப்பு? சின்ன குழந்தையாகும் போது வாப்பா விட்டு பிரித்து கிணத்துல தூக்கி போட்டாங்க. ரெண்டாவது பாதிப்பு என்ன? கிணத்துல தூக்கி போட்டு ஈஜிப்டில் உள்ள ஒரு இடத்துல கொண்டு சந்தையில் போட்டு விற்று அந்த நாட்டினோட ஒரு அமைச்சர் வாங்குறான். அவன் இதெல்லாம் ஒரு பெரிய பெருமதியாண்டு அந்த பெரிய நபியுடைய மகன் ஒரு நபியா வரப்போறவருக்கு என்ன சும்மா அதாவது சமனுன் பாஸ், சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு அவரை வாங்கிட்டு போறான். அப்படி வாங்கிட்டு போய் அங்க வளர்ந்து அந்த இடத்துல ஒரு நேர்மையானவனாக வாழணும்னு நினைச்சது கிடைச்ச பிரைஸ் என்ன? ஜெயிலுக்குள்ளேயும் தூக்கி போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள கொஞ்ச நாள் கிடைக்கிறாரு. இவ்வளவும் ஒரு ஆளுக்கு நடந்தா எவ்வளோ நம்மளாம் விரக்தி அடைவோமா இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு நபியிடம் மகன், அது வேற என்னை அடிமையாக கொண்டு விற்று அங்கே இவ்வளவு தப்பு செய்யறதுக்கு, வாழைப்பழம் தின்றதுக்கு கூலி தந்த மாதிரி தான் நமக்கு அங்கே எல்லா வாசலை அடைச்சிக்கிட்டு தப்பு செய்யறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. யா அல்லாஹ், இவங்க கூப்பிடுற இந்த தப்பை விட ஜெயில் எனக்கு நல்ல அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற நேரத்தில் எவ்வளவு மன வலிகளோடு இருந்திப்பாங்க. அல்லாஹ்வை நம்பினாங்களா இல்லையா? கடைசியா நடந்தது, யாரெல்லாம் தூக்கி கிணத்துல போட்டு இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள இந்த நபியில காலடியில் எல்லாம் வர வச்சான். அது மட்டுமா, அந்த நாட்டினுடைய பொருளாதார மந்திரியாக மாறினாங்க.
அப்போ நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் ஹெல்ப் பண்ண இல்லையா, பார்த்தீங்களா நான் எவ்வளோ தொழுகிறேன், நான் எவ்வளோ நோன்பு பிடிக்கிறேன், உங்களை விட நல்லா இல்லைப்பா ரசூலுல்லாஹ் திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லாமல் நடு ரோட்டுக்கு வந்தாங்களே. ஒரு மனிதன் ஆகப்பெரிய பிரச்சனை என்ன, வீடா காணியா மற்றதெல்லாம் போகிறோம், திங்க சாப்பாடு வேணுமா இல்லையா? பகல் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் பின் கத்தாப், அபூபக்கர் என்ன காரணம் வெளியே வந்தீங்க, அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், எவ்வளோ நல்ல மக்கள் அவங்க. அப்போ கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவின்றது நாம் எதிர்பார்க்குற டைமுக்கு வந்தால் அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லை, அவ்வளோ அவசரமாக அது வரவும் மாட்டாது. நாம் அது சில நேரம் அல்லாஹ் தஆலா நீங்கள் உங்களோட தேவையை பொறுத்து உடனடியாக செய்வான், அதுக்கு அல்லாஹ் உடனடியாக ஹெல்ப்பே பண்ண மாட்டானல்ல. அல்லாஹ் எப்போ செய்கிறானோ அது வரைக்கும் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்குற ஹெல்ப் என்ன தெரியுமா, பொறுமையாயிடுறாவாப்பா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் செய்வேன். சாதாரண நம்மளோட வாப்பாவே ஒரு புள்ள ஒன்று கேட்ட உடனே நம்ம உடனே வாங்கி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சில பிளான் வச்சுக்கிறேன் உனக்கு செய்கிறேன் அப்படி சொல்கிறோமா இல்லையா? உனக்கு சில விஷயங்களை செய்கிறேன்டா, அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பொறுமையாக தான் நினைக்கிறோம், சரி பாப்பா ஏதாவது செய்வார் அப்படி போகும். இல்லாட்டி சில நேரத்தில் நம்மளோட கூட்டாளி சொல்கிறார் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு வேற ஒரு அட்மின் வச்சுக்கிறேன், நம்ம வைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தாரன்றது அவனுக்கு தான் தெரியும் எப்போ நமக்கு தரணும்னு. அப்போ நாம் பொறுமையாக இருக்கணும் யார் சொல்கிறது, அல்லாஹ் சொல்ல. என்னதான் சொல்றான், பொறுமையாக இருந்து தக்வாவோடு நீங்கள் இருந்தீங்கடா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு நல்லதாக இருக்கும். எனவே அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு, நீங்க பொறுமையாக இருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க நீங்கள் வெற்றி பெறலாம். அப்ப இறையச்சம் என்பது அல்லாஹ் மனிதனிடம் எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்ன்றதை பார்க்கிறோம். எனவே நிறைய வசனங்கள் வல்ல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹவுஃப், பயத்தை, அதாவது ஓரளவான பயத்தை கொண்டு, வல் ஜூ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருளாதாரம், உயிர் சேதம், அதே மாதிரி சேதங்களை கொண்டும் நாம் சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பி, அவர் அதாவது ரப்புடைய திருமுகத்துக்காக வேண்டி இவர்கள் பொறுமையாக இருந்து, வ அகாமுஸ் ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன், அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடியவைகளை ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து, வ யத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களை அவர்கள் தவிர்த்து வாழ்ந்தால், உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு தான் நல்ல தங்குமிடம் இருக்கிறது. என்ன தங்குமிடம், ஜன்னாத்து அத்னின், அவர்களுக்கு அத்ன் என்கிற அந்த சொர்க்கம் இருக்கிறது. யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், அவர்களும் அவர்களுடைய நல்ல முறையில் வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய பெற்றோர்களும், வ அஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்களும், வ ذُرِّيَّاتِهِمْ, அவர்களுடைய சந்ததிகளும் அந்த சொர்க்கத்திலே நுழைவார்கள். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், எல்லா பக்கத்திலேயும் வானவர்கள் அவர்களிடத்தில் நுழைவார்கள். ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றான், ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்க பொறுமையா இருந்தீங்களே அந்த பொறுமைக்காக உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஃபநிஅம உக்பத்தார், அவர்களது தங்குமிடம் சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பொறுமையை பற்றி நிறைய சொல்றான். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது. நபிமார்களை பொய்ப்பிச்சாங்க, நீ எல்லாம் பொய் சொல்றா, நீ எல்லாம் சூனியக்கார, நீ எல்லாம் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இந்த மார்க்க பிரச்சாரம் செய்தவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வலகத் குத்திப ருசுலும் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். ஃபஸபரு அலா மா குத்திபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டதற்காக பொறுமையாக இருந்தார்கள். வஊது, அவர்கள் நோவினை செய்யப்பட்டார்கள். மா குத்திபு ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்தது. எப்போ வந்தது, பொய்ப்பிக்கப்பட்டு நோவினை செய்யப்பட்டு கொஞ்ச காலமாக பல காலங்கள் அநியாயப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போ வெற்றி கிடைச்சு, பத்ரில் வெற்றி கிடைச்சு. உண்மையா அது பெரிய வெற்றியா? வெற்றி தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைச்சு. அல்லாஹ் சொல்ல, லக்கத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ர், பத்ரில் ஹெல்ப் பண்ணினேன்றான். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைச்ச உதவி. அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்தது. அவங்க நிகழ்வுகளில் ஒரு வெற்றி. உஹுதில் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்விண்டா வெற்றி தான் என்றாலும் வெளிப்படையில் இழப்புகள் என்ற அந்த வெளிப்படையான பார்வையில் ஒரு சில பாதிப்புகள், தோல்வி, பிரச்சனை இல்லை. ஹைபரில் வெற்றி, ஹுதைபியாவுக்கு போறாங்க. ஹுதைபியால என்னது, வெற்றியா தோல்வியா சொல்லுங்க பாப்போம். ஹுதைபியால கிடைச்ச வெற்றியா தோல்வியா? சில மூலைய மாதிரி தோல்வின்னு சொல்றான். வெற்றியா தோல்வியா? ஆளுமை என்பது அந்த இடத்துல படிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை நான் ஒரு நேரம் தனியாக பேசுறேன், அதில் நிறைய சப்ஜெக்ட் பேசணும். ஹுதைபியா உடன்படிக்கையில் இப்போ இன்னைக்கு இருக்கிற சில ஆள் கேட்குறாங்களே,
அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் அந்த எல்லாமே அவசரம், பட்டாரம் எல்லாம் செய்யணும். இன்றைக்கு கடை போட்டு நாளைக்கு பணக்காரனாக போகணும், இன்னைக்கு ஓமானுக்கு வந்து நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். இப்படி ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் பொறுமை இல்லை, ஒரு டார்கெட் பண்ணுறது ஒரு புத்திசாலிக்கு விளங்கும். இதில் கொஞ்சம் நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், இந்த பிஸ்னஸில் 1 இயர் எனக்கு லொஸ் தான், அந்த லொஸ்ட்டை நான் தாங்கணும். அப்படி தானே? இப்போ லூலு புதுவை பிரான்ச் திறந்து அவன்கிட்ட டார்கெட்டிக்கு இவ்வளோ காலத்துக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வராது. அப்போ அதெல்லாம் ரெடி ஆகி தான் ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு ஏதாவது ஒன்று ஒரு கல்வியிலையோ ஏதோ இறங்கணும், அப்படியா இல்லையா? அப்போ உடனே வெற்றி கிடைக்காது, உடனே என்ன செய்யாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் உடனே நடக்கணுமா? நடக்காது. இந்த அதாவது ஹுதைபியாவில் என்ன நடந்துட்டா, ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத சொல்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாங்க. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படாண்டாங்க. அது என்னடா பிரச்சனைடா? இந்த ரஹ்மான் ரஹீம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாம் வளமையாக எப்படி எழுதுவோம்? பிஸ்மிகல்லாஹும் எழுதுங்க, ரசூல்லா அழிக்கிறான். சரியா? ரெண்டாவது என்ன? முஹம்மத் இப்னு அப்துல் முஹம்மது ரசூலுல்லா எக்ரிமெண்ட். மக்கத்து காபிர்கள் சொல்கிறாங்க என்ன, முஹம்மது ரசூலுல்லாவா? ரசூலுல்லான்னா தான் உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு? நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் உண்மையாக பாருங்கள், அவங்க கேட்டதும் தப்பில்லை, மார்க் அடிப்படையில் நான் சொல்லலை. அதாவது ரசூலுல்லா அதை விட்டு கொடுத்தாங்கண்டா நியாயம் இல்லாமல் விட்டு கொடுக்கல, அந்த இடத்துல சரிதானே. ரசூலுல்லான்னு போட்டுட்டா எக்ரிமெண்ட்ல நாம சக்ஸஸ். இந்த பாருங்க, ரசூலுல்லானதை நீங்கள் ஏற்றுத்தானப்பா கையை போச்சிங்க, நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ளலையே. அப்போ எப்படி பொதுவான ஒப்பந்தத்தில் நாங்கள் எகிரி ஆக மாட்டோமே? ரசூல்லா விட்டு கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லான்னு விட்டு கொடுத்த இடத்துல அலி பின் அபி தாலிப் சொல்கிறாங்க, நான் அழிக்க மாட்டேன்றாங்க. ரசூல்லா அவங்களோட கையால் தான் அழிக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் குழம்பிட்டாங்க. என்ன குழம்பிட்டாங்க? என்ன இது ஒப்பந்தம் பண்ணுறாரு இவர்? 1-2 இல்லை, அந்த அபூஜந்தல் ஒருவரை காலில் விலங்கிட்டு கொண்டு வராங்க. மக்காவில் இருந்து அவரை மதீனால கூட்டி போக முடியல. சஹாபாக்கெல்லாம் குதிச்சு எழும்புறாங்க. ஒட்டகத்தை அந்த குர்பானியை அங்கே அறுக்க மாட்டேன்டாங்க, அறுக்கல. கடைசி ரசூல்லா போனாங்க. அது பெரிய கதை. இப்போ நான் கேட்குறேன், வந்து இன்னைக்குள்ள இந்த ஜோஸ் பிடிச்ச ஆளுங்க கொஞ்சம் பெருக்கிறாங்க. எப்படி விட்டு கொடுக்குறது, நாம் விடலாமா? அந்த மாதிரியான ரசூல்லா ஜோஸ் பிடிச்ச ஒரு தலைவர் அல்ல, அவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். சும்மால ஒரு விஷயத்தை விட்டா இதை விட்டா அங்கே பிடிக்கலான்னு அவருக்கு தெரியும். இந்த விட்டு கொடுப்புத்தான் நமக்கு வெற்றியை தரப்போகுதுன்னு தெரியும். உமர் கத்தாப் சொல்கிறாங்க, அந்த நபியுல் ஹக்கா அப்படின்னு அவர் டவுட்டில் வந்து கேட்கல. நீங்கள் நபின்றது உண்மை தானே? உண்மை. நாங்கள் சத்தியத்தில் இருக்கிற உண்மை தானே? உண்மை தான். அவங்க பாத்தில் இருக்கிற உண்மை தானே? உண்மை தான். எதுக்கு பயப்படுறீங்கன்றாங்க. எதுக்கு பயப்படணும்? முஹம்மதுன்ற ரசூலுல்லானதை ஏன் விட்டீங்கன்னாங்க. அபூ ஜந்தலை ஏன் திருப்பி அனுப்பினீங்கன்னாங்க. ரசூலா சொன்னாங்க, நான் நபி தாண்டாப்பா, நான் சத்தியத்தில், அவங்க பாத்தில் தான் அப்படின்னாங்க. உமர் இப்னு கத்தாப் அதுக்கு பிறகு கேட்காம அப்படியே அபூபக்கர்ட்ட போகிறாங்க. நம்ம நபி தானே, ஓகே, நம்ம ஐக்கிய ஹக்கு தானே, ஓகே, பாத்தில் தானே, ஓகே, எதுக்கு இந்த பயம் பயப்படுறீங்கன்றாங்க. அப்படின்னா என்னடா, ரசூலுல்லாஹ் அந்த ஹுதைபியான்றது தோல்வின்னு தான் நினைச்சாங்க, விளங்குதா? ஆனால் ரசூலுல்லா ஏன் விட்டு கொடுத்தாங்க? என்ன தோதா ஒன்றும் தெரியாதால ரசூலுல்லா வெல் பிளானர், அவர் சும்மா இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, போக்குள்ள வசனம் வருது, இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனான்றான். வெரி கிளியர் சக்சஸ். உங்களுக்கு இது, உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை நாங்கள் தந்திருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் எல்லாம் இறங்கிச்சு. அதில் ஒரு அதில் அந்த முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து முரண்பாடிக்குது. ஃபத்ஹ் மக்காவுக்கு முதல் இறங்கிச்சுதான், இல்லாட்டி மக்கா வெற்றிக்கு புறம் இறங்கிச்சுதான். ஆனால் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக தெளிவாக எழுதிக்கிறாங்க, அது மக்கா வெற்றிக்கு முன்பு இறங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட. வல்லாஹு அலம் அது எப்போ இறங்கினு தெளிவாக வரல, இது கருத்துக்கள் தானே. ஆனால் மக்கா வெற்றிக்கு முன்னுக்கு இறங்கினது தான் வாய்ப்பு கூட. ஏன்னா வரக்கூடிய வெற்றியை தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்கிறான். அதுக்கு காரணம் இந்த ஹுதைபியாவில் எடுத்த அந்த ஸ்டெப், விளங்குதா? சில விஷயம் வந்து இந்த ஊது போர்க்களத்திலையும் முஸ்லீம்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. இவங்க பின்னுக்கு ஓடின உடனே என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தோத்து ஓடுறான்னு தான் மலையிலேருந்து இறங்கினது. ரசூலுல்லாஹ் கடைசி மட்டும் இறங்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம், ரசூலுல்லாஹ்க்கு போரை பற்றி தெரியும், ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவானுகள். இவங்க இறங்கிடுவாங்க அவசரப்பட்டுனா சொன்னாங்க, எங்களை குருவி தூக்கிட்டு போகிறாங்க, நாங்கள் கொல்லப்பட்டு சவத்தை கடந்து கிடந்தாலும் கீழே இறங்காதீங்கன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் போர் முறைகள், அவங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும். வந்தது யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ சுஃபியான். அவரும் போரில் ரொம்ப கெட்டிக்காரன், சும்மா ட்ரிக்ஸ்ன்னு அப்படி ஆளவர். அப்போ இவங்க ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி பின்பக்கத்தால் வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், சொன்னாங்க இதுலேருந்து இறங்காதுங்கன்னாங்க, இறங்கிட்டாங்க. தோல்விக்கும் காரணம் இருந்ததா இல்லையா? அப்போ சில வெற்றி தோல்வி என்பது நாம் நினைக்கிற மாதிரி. அப்போ மக்கா வெற்றி அல்லாஹ் சொல்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் என்றான். அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் வந்து விட்டது. வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? சேட்டுக்குள்ள தூக்கி என் டேலண்ட்டை பார்த்தீங்களா? என்னப்பா அடிச்சு விரட்டுனீங்களே, எப்படி இப்போ எங்களை நாங்கள் பாத்தில் நீங்கள் குடலை தூக்கி போட்டீங்க, ஹிஜ்ரத் போக விட மாட்டேனீங்க, எத்தனை பேரை கொண்டீங்க, அது செஞ்சீங்க, கொடுமைப்படுத்துனீங்க, பிலாலை போட்டு சுடுமணலில் புரட்டினீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போலியில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க.
அந்த வெற்றி வந்தால் எப்படி நடக்கணும்? நமக்கு முன்னால் சிரிச்சவன் வைப்பான், நம்மளை கேவலமாக பேசினவன் வைப்பான், நம்மளை எதிர்த்தவன் வைப்பான், நமக்கு அநியாயம் பண்ண வைப்பான். அவனுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அதாவது மிக பணிவாகத்தான் மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. சண்டை பிடிக்கல, எல்லாரும் பயந்து செத்தானுகள். அபு சுஃபியான் முதல் நாள் என்ன நடக்க போதோ தெரியலன்னாங்க, அங்கே தான் சரணடைங்கன்னாங்க போய். அதுவும் ரசூலுல்லாஹ்வோட மிகப்பெரிய நிர்வாகம் தான். அந்த ஒரு ஊர் வெற்றி கொள்ளப்பட்டா அந்த ஊரில் உள்ள அதில் உள்ள பெரியவர்களை உள்ளே இழுக்கணும்டா. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஹுனைன் யுத்தம் நடந்த நேரத்தில் அந்த மக்கா வெற்றிக்கு போகிறவோ ரசூலுல்லாஹ் சில ஆட்களுக்கு ஹக்கீம் இப்னு ஹிஷாம், அதே மாதிரி இந்த சில ஆட்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சில ஒட்டகங்களை கொடுக்குறாங்க. மதீனா வாசிகளுக்கு பிரச்சனை ஆகி அவசரப்பட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொண்டோடனே எல்லாம் ஊராக்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க, நம்மளே மறந்துடுவாங்களோ அப்படின்னு மாதிரி சில ஆட்கள் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகம் இருக்குது, அது தனியாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரசூலோட ஆளுமைகள், முடிவுகள், ரசூலோட வரலாற்றில் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பத்ரில் என்னென்ன ஹிக்மத்தை கையாடினாங்க, உஹுதில் என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னது செய்யாமல் என்னவெல்லாம் நடந்தது. அப்போ கண்ணியமான இஸ்லாமிய சோழே, இது வேற ஒரு டாப்பிக்கில் நாம் போகிறோம். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான், எவ்வளவு வெற்றி. அப்போ வெற்றிகள் எல்லாம் மனித வாழ்க்கையில் நமக்கு வார நேரத்தில் நாம் அதை சரியான முறையில் கடந்தும் போகணும். இது ஒரு முக்கியமான இது தலைப்பில் அடுத்த ஒரு பகுதி. எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறான், ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு பிஸ்னஸை சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்றான். ஒரு திஜாரா, வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா? அந்த வியாபாரத்துக்கு என்ன லாபம்? அந்த பிசினஸுக்கு என்ன லாபம்? துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். போகணுமோ நிப்பாட்டா? உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? பிசினஸ் லாபம் என்ன? நரகத்திலேருந்து உங்களை காப்பாற்றும். நீங்க என்ன செய்யணும்? அடுத்த வசனத்தை சொல்லுங்க சகோதரர், நீங்க நிறைய பயனுள்ள இந்திப்பீங்க தான். அடுத்த வசனம் என்ன? தமிழ்ல சொல்லுங்க, ஞாபகம் இல்லை, மறந்துப்பீங்க, தெரியும், சொல்லுங்க. இதைத்தான் நான் சொல்லுங்க சாருக்கு ஞாபகம். அடுத்த வசனம் யாராவது ஞாபகம் உள்ளவங்க? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். நோவினை தருகிற வேதனையை மட்டும் உங்களை காப்பாற்றுகிற ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அது என்ன பிசினஸ்? யாருக்காவது ஞாபகம் ஞாபகம்? உங்களை தான் மௌலவிரமா அவனுக்கு ஞாபகம் இல்லை. என்ன சொல்லலாம்? துமினூன பில்லாஹ். முதல் விஷயம் என்ன? நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போராட வேண்டும். போராட்டத்துக்கான நேரம் வார நேரத்தில், ஆக இப்போ எழும்பிடக்கூடாது. وَتُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ. உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமும் உங்களது உயிர்களை கொடுத்தும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போராட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ. காசு பணத்தை கொடுக்கிறது உங்களுக்கு லாபமா? காசை கொடுங்க, உயிரை கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ்வுடைய வழியில நீங்கள் போராடுங்கள், உங்களுக்கு அது சிறந்ததாகும். இன்குந்தும் மூமின் இன்குந்தும் தஅலமூன். எல்லாம் யாருக்கு? இது விளங்குற மக்களுக்கு தான் இது வெற்றி. இல்லாட்டி பைத்தியக்காரன் என்னடா நீ உசுரை கொடுக்க போறான் அப்படின்றவனுக்கெல்லாம் வெற்றியா இல்லை. ஈமானோட அதை பார்த்தா நீ போறதான சக்சஸ். இதுதான்டா உண்மையான வழி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறந்தது. யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்கள் பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். வயுத்ஹில்கும் ஜன்னாத்தின், சொர்க்கத்திலே அவன் நுழைவிப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் உங்களுக்கு ரெடி. சரிதானே? ஓ மசாகின தய்யிபா, நல்ல ஒரு வீட்டை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறான். எங்க? ஃபீ ஜன்னாத்தி அத்ன், அந்த சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. இதுதான் பெரிய வெற்றின்றோம். இதுதான் பெரிய வெற்றி. பெரிய வெற்றி தான். ஆனால் நமக்கு திருப்தி வராது. என்னன்னா நம்ம உலகத்திலேயும் கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். மறுமையில் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் நன்மை கிடைக்க முடியும். எல்லாரும் வீட்டில் சும்மா இருப்போமா? நமக்கு ஒரு நாளைக்கு காசு இல்லை, ஒரு சம்பளம் ஒரு மாதம் தராமட்டோம், மறுமையிலே கிடைக்கும் தான் இருப்போமா? இல்லை. இந்த உலகத்தில் சில வெற்றியை பார்க்கணுன்றது மனிதன், எனக்கும் ஒரு ஆசை தான், உங்களுக்கும் ஆசை தான், நபித்தோழர்களுக்கும் அந்த ஆசை இருந்துதான். இந்த உலகத்தில் உள்ள வெற்றியை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும், மறுமையில் கிடைக்கும், அது கன்ஃபார்ம், நம்பினாங்க. ஆனால் எதை மனுஷன் கூட விரும்புகிறான்? அங்கே கிடைக்கிறத விரும்புகிறான் தான். ஆனால் அதை விட இங்கேயும் கொஞ்சம் கிடைச்சா நல்லமேன்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வ உஹ்ரா துஹிப்பூனஹா, இன்னொன்று நீங்கள் விரும்புகிறீங்களே, வ உஹ்ரா,
மறுமையில் சொர்க்கம் இருக்குது, வீடு இருக்குது, மன்னிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னும் ஒன்று, நீங்கள் அதைத்தான் விரும்புகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். நம்மளோட பலவீனத்தை அல்லாஹ் அக்செப்ட் பண்ண தான் செய்யணும். அங்க வந்து கிடைக்கும் நம்பிக்கை தான். ஆனா இங்கேயும் பார்க்கணுமே, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். அல்லாஹ்விடத்திலிருந்து வெற்றியும் உங்களுக்கு மிக விரைவில் வரும். அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரர்களே வெற்றின்றது, இதுதான் அல்லாஹ்வுடைய உதவின்றது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு அன்சாரல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக மாறிவிடுங்கள். கமா கால ஈசா இப்னு மரியம் லில் ஹவாரியின், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹவாரியுன்களுக்கு கேட்டாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றவங்க யார் இருக்கிறீங்க? கால் அல் ஹவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆயிப்போம், நாங்க அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஃபஆமனத் தாயிஃபத்து மின் பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள ஒரு சாரார் அவரை ஈமான் கொண்டார்கள். வ கஃபரத் தாயிஃபத்துன், சிலர் அவங்க மறுத்துட்டாங்க. ஈமான் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள், மறுத்தவர்கள் யூதர்கள் மறுத்து விட்டார்கள். ஃபஅய்யதுனல்லதீன ஆமனு அலா அதுவிஹிம், ஈமான் கொண்டவர்களை அவர்களது எதிரிகளை விட்டு நாங்கள் அவர்களை பாதுகாத்தோம், அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சூரத்து ஸஃப்ல 10 முதல் 14 ஆகிய வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க சகோதரர்களே. இது நிறைய இந்த வசனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் நம்மிடம் உதவியை எதிர்பார்க்கிறான். நாம் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருந்தால் அல்லாஹ் பாருங்க. கடைசி இதோட நான் முடிச்சேன், சரிதானே? இன்னும் ஒரு 3 நிமிஷம் கிடக்குது நம்ம 1 மணி நேரத்துக்கு, சரிதானே? அல்லாஹு தாலா சூரா யாசின் எல்லாருக்கும் பாடம்னு நினைக்கிறேன். சூரா யாசின் பாடமான ஆளுக்கு கை வைத்து பாடம் தானே யாசின், சூரா யாசின் உங்களுக்கு பாடம் தானே? பெரும்பாலும் எல்லாருக்கும் பாடமாய், பெரும்பாலும் உங்களுக்கு பாடமா? அர்ஷத் பிரதர் கொஞ்சம் பாடம் தான், ஆனால் கொஞ்சம் வேற யாரு அது உடுபட்டால் அப்படி மறந்துடும், அப்படிதான். யாசின் யாருக்கு பாடம்? சூரா யாசின். அந்த யாசின்ல ஒரு சம்பவம் சொல்றான் அல்லாஹ், வضرب لهم مثلا اصحاب القريه, ஒரு கிராமவாசிகளை அவர்களுக்கு உதாரணமா சொல்லுங்க. இது ஜாஅல் முர்சலூன், அவர்களிடத்தில் தூதர்கள் வந்தார்கள். இது அர்சல்னா இலைஹிம் இஸ்னைன், அவர்களுக்கு 2 தூதர்களை நாங்கள் அனுப்பினோம். ஃபகذبوهما, அந்த 2 தூதர்களையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். ஃபஅஸஸ்னா பிசாலிசின், 3வது ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம். ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், அவர் சொன்னார், நாங்கள் உங்களுக்கு தூதராக நாங்கள் வந்திருக்கிறோம். காலு மா அந்தும் இல்லா பஷரும் மிஸ்லனா, என்ன நீங்க தூதர்ன்றீங்க, 2 பேர் வந்துக்கிறாங்க, நீங்களே எங்களை மாதிரி மனுஷன் தானே, நீங்க எப்படி எங்களுக்கு தூதரா வரலாம்? மா அந்தும் இல்லா பஷரும் மிஸ்லனா வமா அன்ஸல ரஹ்மானு மின் ஷை, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றும் இறக்கல. இன் அந்தும் இல்லா தக்திபூன், வந்து பொய் சொல்லாம அங்கிட்டு போங்கன்றான். புரியுதா? எப்படி தூதரா உண்மையா வந்த ஆளுக்கிட்ட நீங்க போய் சொல்றீங்க, அங்கிட்டு போங்க, நாங்க உங்களை நம்ப மாட்டோம்னு சொன்னா, காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன், ரப்புக்கு தெரியும் நாங்க உங்களுக்கு தூதராக வந்திருக்கிறோம் என்று. வமா அலைனா இல்லல் பலாக், அவங்களை எத்தி வைக்கிறே தவிர எங்களுக்கு எந்த விதமான கடமையும் இல்லை. என்ன சொன்னாங்க? காலு, சொன்னார்கள் அந்த மக்கள், தத்தையர்னா பிக்கும், நீங்க இருக்கிறதை நாங்கள் அபசகுணமாக பார்க்கிறோம். ல இல்லம் தந்தஹு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நர்ஜுமன்னக்கும், கல்லால தான் இனி சொல்லுவோம், இனி பதில் கல்லால் அடிச்சு நாங்கள் கொல்லுவோம். வலயமஸ்ஸன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், எங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு மகத்தான வேதனை வரும், சும்மா விட மாட்டோம் நாங்கள். அல்லாஹ் சொல்றான், காலு, அந்த நபிமார்கள் தூதர்கள் சொன்னார்கள், தாயிருக்கு மாக்கும், உங்கள் அபசகுணம் உங்களோடு இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்றோம், நீங்கள் வரம்பு வருகிறீர்கள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதான் எங்களுக்கு ஹைலைட். என்ன சொல்றான்? வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், அந்த மதீனாவினுடைய கடைக்கோடியில் இருந்து, அந்த நகரத்தின் அந்த அதாவது கடைக்கோடியில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். யஸ்ஆ யா கௌமி, அந்த 3 நபிமார்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளல, பொய்ப்பிச்சுட்டாங்க. இவர் சும்மா சாதாரணமான ஒரு ஆள் வரார், வந்து சொன்னார், யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், என்ன உங்கள்கிட்ட வந்து கூலியா கேட்குறாங்க? அவங்க கூலியே கேட்காத இந்த தூதர்களை அவங்க உங்கள்கிட்ட ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கேட்கலையே, அல்லாஹ்வுடைய செய்தியைத்தானே சொல்றாங்க. எனவே நீங்கள் கூலி கேட்காதவர்களை பின்பற்றுங்கள், நீங்கள் நேரில் வருவீர்கள். வமாலிய லா அஅபுதுல்லதி ஃபத்தரனி வ இலைஹி துர்ஜஊன், என்ன படைச்ச ரப்ப வணங்காம இருக்கிறதுக்கு எனக்கு என்ன நடந்து விட்டது? அவர் சொல்றார், நான் வணங்குறேன், நான் ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ்வை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நடந்து விட்டது? வ இலைஹி துர்ஜஊன், நீங்க அவன்கிட்ட தானே போறீங்க. அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹத்தன், நான் அல்லாஹ்வை விட்டு போட்டு இவங்க சொல்றதை தவிர நான் வேற ஒரு கடவுளை எடுத்துக்கொள்வேனா? இயுரிதின் ரஹ்மானு பிதுர்ரின் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும்,
அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் நீங்க எதையெல்லாம் வணங்குறீங்களோ அந்த வணங்குற தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவும் உதவியும் செய்ய முடியாது, அதாவது பாதுகாக்க முடியாது. இன்னி இதன் லஃபி வலாலி முபீன் அப்படி நான் சொன்னா நானும் வழிகட்டு போயிடுவேன், நானும் வழிகேடன். இன்னி ஆமன்து பிரப்பிக்கும், நான் உங்களது ரப்பை ஏற்றுக்கொண்டேன். ஃபஸ்மஊன், நான் சொல்றதையாவது கேளுங்கப்பா. என்ன செஞ்சாங்க? ஆளை கொண்டுட்டேன், ஆளை கொலை செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் கீல துகுலில் ஜன்னான், நீ சொர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்லப்பட்ட போது கால யா லைத கௌமி யஅலமூன், இந்த மக்களுக்கு தெரிய வேணாமா நான் சொர்க்கத்துக்குள்ள போய்த்தேன்னு. அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு அவர் செஞ்சதுக்காக அவரை கொண்டா தோல்வியா? இல்லை, சொர்க்கத்துக்குள்ள போய் சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க என்ற மக்கள் இது தெரிய வேணாமா? இன்னி இதன் லஃபி வலாலி முபீன், அதை சொல்றாங்க. பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை அல்லாஹ் மன்னித்து என்னை சங்கைப்படுத்தி விட்டது, இந்த மக்களுக்கு தெரிய வேணாமா? அப்பயாவது இவங்க நம்ப மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் உதவி நமக்கு வரணும்டா அல்லாஹ் சில ஹெல்ப் நம்மகிட்ட கேட்குறான். முதலாவது அல்லாஹ்ட மார்க்கத்துக்கு நாங்கள் காதிமாய்க்கணும். நம்மட நேரங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொஞ்சம் ஒதுக்குவோம். அல்லாஹ்ட மார்க்கத்தை நாம் நமக்கு மத்தியிலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்ம பிறருக்கும் நம் சமுதாயத்துக்கும் நம்மோடு வாழுகிற நண்பர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்கிற அந்த முயற்சியை நம்ம செய்வோம். அல்லாஹ் சொல்றான் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஜிஹாத் என்ன? வாழ எடுத்து போடுறதா? இல்லை. இப்போ நம்ம செய்யணும், இந்த மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? இந்த மார்க்கத்தை பிறர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன செய்கிறோம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகம். உங்களுக்காக நீங்க பிறக்கல, உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் நாம் இந்த பணியில் இருப்போம். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நன்மையின்பால் மக்களை அழைப்பவர்களாகவும் மக்களுக்கு நன்மையை சொல்லுகிறவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான் லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ذلك بما عصوا وكانوا يعتدون, அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்தார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் நடந்த தவறை அவர்கள் தடுக்காமல் இருந்தார்கள், பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தவறு செய்யக்குள்ள. அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இந்த பணியை நாம் செய்யணும் சகோதரர்களே. நம்ம பேரை வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அந்த பணி அல்லாஹ் நம்ம இடத்துல வச்சுக்கிறான். அதுக்காக நேரங்களை நாம் ஒதுக்கணும், நம்மளோட காலங்களை நம்ம ஒதுக்கணும், நம்மளோட பொருளாதாரங்களை செலவழிக்கணும், நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய நேரத்தை ஒதுக்கி நாம் படிக்கணும். நாம் கொஞ்சமாவது படிச்சுட்டு பிறருக்கு நாம் அதை கொஞ்சமாவது எத்தி வைக்கணும். இந்த முயற்சி தான் அல்லாஹ்வுடைய உதவியை நமது வாழ்க்கையில் கொண்டு தரும் என்கிற அந்த செய்தியோடு இந்த தலைப்பு இன்னும் பேசிக்கிட்டே போகிறோம்டா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு செய்தி இருக்குது. இந்த கேட்ட விஷயங்களே நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் இந்த விஷயங்களை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பயனளிப்பானாக. நமது வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தும் நம்மை பாதுகாத்து வெற்றியாளர்களாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றவர்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.